ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ஒரு ஃபில்ம் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, த 12 மைட்டி ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபில்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு உண்மையாக நடந்த சம்பவம், சரிங்களா? ஒரு உண்மை நிகழ்வை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். இந்த கதை எப்போ நடந்த அந்த கால சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறத்தாழ ஒரு 1930களில் நடந்தது. அமெரிக்காவில் 1929லிருந்து 1939 வரைக்கும் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பஞ்சம் வந்த ஒரு காலம். அந்த காலத்தில் மக்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த ஃபுட்பால்னால் இப்போ நம்ம காலில் உதச்சிட்டு ஓடுறது இல்லைங்க. அமெரிக்காக்காரனு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவனுங்க. நம்ம ஊரில் ரக்பி விளையாடுவோம்ல, கையில் பந்தை தூக்கிட்டு ஓடுவாங்க தெரியுமா? எல்லாரும் வந்து அவனை பிடிக்க வரவங்க அடித்து தள்ளிட்டு எல்லாம் ஓடுவாங்கல்ல, அதைத்தான் அவனுக்கு ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்பாலை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை வச்சு மக்கள் வந்து பஞ்சத்திலிருந்து அந்த விரக்தியில் வெந்து ஆயிடக்கூடாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபுட்பால் தான் ஒரு முக்கியமான இதாக இருந்தது. அதை வச்சு மக்களை ஒரு மாதிரியான ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரும் பஞ்சம் 1929லிருந்து 39 வரைக்கும் 10 வருஷம் நீடிச்சது. இந்த பீரியட் இதுதான் பீரியட், சரிங்களா? அந்த கதைக்களம் இந்த இந்த பீரியடுக்குள்ளே நடக்கக்கூடியது. இந்த பீரியடில் அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணம், அமெரிக்காவே அனாதை இல்லங்கள் அதிகமாக நிறைந்து வழிந்த ஒரு காலமாக இருந்தது. இதில் சேர்த்தப்பட்ட பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, குட்டி பொண்டு பொடுசுலேருந்து பெரிய பசங்க பிள்ளைகளை வரை கொண்டு போய் சேர்த்துவாங்க. உண்மையாலுமே அவர்கள் அனாதைகளாக இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அப்பாவை இழந்திருப்பாங்க, அம்மானால இவங்களை பாதுகாக்க முடியாது, அம்மாவுக்கு வேற ஒரு வாழ்க்கை துணை வேணும், அந்த வாழ்க்கை துணைக்கு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தை வேண்டாம், அதனால என்ன பண்ணுவான் இந்த அம்மா, கொண்டு வந்து இந்த குழந்தை அனாதைன்னு சொல்லி அனாதை இல்லத்தில் தள்ளிட்டு அது இன்னொரு புருஷனை பார்த்துட்டு கிளம்பிடும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அங்கே நடந்தது, சரிங்களா? இப்படிப்பட்ட டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை இல்லத்துக்கு ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸருமா ஒரு ஃபுட்பால் கோச்சுமா இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு பதவி எடுத்துகிட்டு வருவார். ஃபுட்பால் கோச்சாக பதவி வாங்கிட்டு வருவார். அவர் வேறு ஊரில் நல்ல பொசிஷனில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு நல்ல பேர் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கோச். இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் பேரில் இந்த பசங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வருவார். இவருடைய மனைவியும் 2 குழந்தைகள் இருக்கும், 2 குட்டி பொண்ணுங்க. மனைவிக்கு இதில் பெரிய ஒரு உடன்பாடு இல்லை. பெரும் பஞ்சத்தில் இருக்கும், நல்ல ஒரு பேர் புகழோட நல்ல ஒரு சம்பளத்தோடு இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்து இது மாதிரி குறைஞ்ச சம்பளம் இந்த இடத்துல போய் நீங்கள் வேலைக்கு வரணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இது சம்பளத்துக்காக இல்லை சாமி, நம்ம வந்து அவங்க பசங்களை முன்னேற்றணும், அதுதான் நம்மளுடைய எண்ணம், அதற்காக தான் இங்கே வர்றோம் அப்படின்ட்டு வருவாங்க. என்னமோ சொல்கிறீங்க, நானும் வர்றேன், சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கூட வரும். இப்படி தான் கதை ஆரம்பிக்கும், சரிங்களா? கரெக்டாக இவங்க வர்றதுக்கும் ஒரு பையனை கொண்டு வந்து ஒரு டெப்யூட்டின்னு சொல்லுவாங்களே, போலீஸ்காரர், அவர் கொண்டு வர்றாரு. அந்த பையன் மேலே பூரா ரத்தமாக இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்டால், முந்தின நாள் ராத்திரி அவங்க அப்பாவை யாரோ ஒரு ஷார்ட் கன்னில் ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த பையன் அவங்க அப்பா இறந்தோன்னே அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அந்த 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 ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அங்கே அப்படி படுத்துட்டு இருப்பான், அழுதுட்டு படுத்துட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் இந்த போலீஸ்காரர் பார்ப்பார், இந்த பையனை வந்து அப்படி தான் கூப்பிட்டு வராங்க. அதனால தான் உடம்பு பூரா ரத்தம். அந்த பையனோட அம்மா என்ன பண்ணியிருப்பா, இவங்க அப்பா இப்படி இறந்துட்டார் அப்படின்னோடனே இந்த பையனெல்லாம் பார்க்க முடியாது, ஆளை விட்றா சாமின்னு சொல்லி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அந்த பொம்பளை ஊர் விட்டு ஓடி போயிடும், சரிங்களா? இப்படி தான் அந்த கால சூழல் இருக்குது. அமெரிக்கா இப்படி தான் இருந்தது நிஜமாலுமே அந்த காலத்தில். இப்படி ஒரு பையனை அந்த இடத்துல கொண்டு வந்து, இந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர், நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த பையனை ரொம்ப கவனித்து பார்க்கணும். இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த கோச் அந்த இடத்துக்கு வருவார். இங்கேருந்து தாங்க கதை அட்டகாசமாக ஒன்று ஆரம்பிக்கும். இப்போது அந்த அனாதை இல்லத்தில் பசங்க பொண்ணுங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. முன்னாடியே 3 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஸ்கூலை நடத்துகிற பிரின்சிபலு, அங்கே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கும், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை நிர்வகிச்சுக்கிட்டு இந்த பசங்கள் எல்லாத்தையும் மேய்க்கக்கூடிய ஒரு வார்டனு, அப்புறம் ஒரு வயசான ஒரு டாக்டர், இந்த 3 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த பிரின்சிபலும் இந்த டாக்டரும் எந்த வகையிலையும் பிரச்சனை கிடையாது. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த வார்டன் மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஆள், அந்த ஆள் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள். அந்த பசங்களுக்கு வரக்கூடிய ஊக்கத்தொகையெல்லாம் திருடிடுவான் அந்த ஆள். அப்புறம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு இந்த பசங்களை வச்சு வேலை வாங்கிட்டு அதில் எல்லாத்தையும் சேல் பண்ணி வரக்கூடிய காசு எல்லாத்தையும் இவனே தூக்கி வச்சுக்குவான். இவனும் அந்த பிரின்சிபலும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த இடத்துல ஓடிட்டுருக்கும். இந்த மிலிட்ரிக்காரர் வருவார் இல்லையா, வரும்பொழுது இது அப்பப்போ கண்டிப்பார், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். பசங்களெல்லாம் பிடிச்சி அந்த ஆள் அடிப்பான். அப்போது இந்த மிலிட்ரிக்காரர் வந்து கோச் வர்றார் இல்லையா, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அதனால் இவரை பார்த்தா பிடிக்காது. நீ ஃபுட்பால் விளையாடுறதுக்கு தான்டா வர்ற, பசங்களை எல்லாத்தையும் வச்சு எல்லாம் இது பண்ணுறியா, இருறா உன்னை நான் நிறுத்துறேன் படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் புக் எடுத்து பார்ப்பாங்க. டீம் ஃபார்ம் ஆனால் தானே நீ ஃபுட்பால் விளையாடுவேன், ஃபார்ம் ஆகாமையே நான் தடுத்துட்டேன்னா எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரூல் புக்கில் ஒன்று இருக்கும். ஃபுட்பால் டீம் ஃபார்ம் பண்ணணுன்னா இந்த பசங்க எல்லாமே 60% மேலே அவங்களுடைய பாடத்தில் மார்க் வாங்கியிருக்கணும்னு. இவங்களுக்கு தான் பாடமே சொல்லித்தரது இல்லையே, நாள் முழுக்க போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போட்டு வேலை வாங்குறது. ஸோ அதனால எக்ஸாம்ஸ் நடக்கும்போது இவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டே சொல்லும் பொழுது பல்லக்கடிச்சிட்டு ஒரு மிலிட்ரிக்காரர் என்ன பண்ணுவார், சரி பார்த்துக்கிறேன் ஃபுட்பால் கோச்சே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரே பாடத்தில் சொல்லித்தரக்கு இறங்கிடுவார். இவருடைய மனைவி வந்து இங்கிலீஷ் பாடமும்
பொண்ணுங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸும் சொல்லி தருவாங்க. இவர் வந்து மித்த எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த கோச் சொல்லி தருவார். பசங்களுக்கு ஈடுபாடே இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு உத்வேகப்படுத்தி எல்லாம் சொல்லி தரும்பொழுது, ஒரு 4 பசங்க எக்ஸாமில் செலக்ட் ஆக மாட்டானுங்க. மித்தது வந்து 12 பேர் செலக்ட் ஆவாங்க. எல்லாம் 60%க்கு மேலே வாங்கி. இப்படி 12 பேரை வச்சு அந்த ஃபுட்பால் டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் போட்டுக்கிறதுக்கு ஷூ இருக்காது, அந்த கார்டு இருக்காது, பேட் இருக்காது, எதுவுமே இருக்காது. விளையாடுறதுக்கு பால் கூட இருக்காது. ஒரே ஒரு பால் இருக்கும். அதை தூக்கி முள்ளு செடி மேலே போட்டு அதையும் கிழிச்சு போடுவாங்க. ஸோ இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, பேப்பரெல்லாம் சுற்றி துணியெல்லாம் கட்டி ஒரு பந்து மாதிரி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி தான் அவங்களுடைய மேட்ச் ஆரம்பிக்குங்க. இப்போது இதில் அந்த அப்பாவை இழந்த ஒரு பையன் முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த பையனுக்கு பலம் ரொம்ப அதிகம். பயங்கர வேகமாக ஓடுவான். பயங்கர ஒரு பலசாலியாக இருப்பான். மேட்ச்சுக்கு பின்னாடி போகும்பொழுது அவனை தடுக்கவே முடியாது. யார் வந்தாலும் அடிச்சு நிமித்திட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். ஸோ அவன் ஒரு மெயின் கேரக்டராக அந்த ஃபுட்பாலில் இருப்பான். இப்படி ஒரு துன்பமான ஒரு சூழலில் தான் இந்த ஒரு கேம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இவங்களுக்கு நேர ஒரு ஆப்பனண்ட் இருப்பான். அந்த கோச் பார்த்தீங்கன்னா ஒரு திமிரு பிடிச்ச கோச். இவங்க வராருல இந்த மிலிட்ரி ரிட்டையர்டான ஒரு கோச்சு. இவருக்கும் அந்த ஆளுக்கும் ஆகாது. எப்போ முதல்ல இருந்தே ஆகாது. கரெக்டாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமும் ஊட்டமாக இருக்கிற பசங்க. இவங்க அனாதை இல்லத்தில் விளையாடுற சாப்பிட்றதுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு ஊட்டம் குறைவாக இருக்கிறவங்க. ஒரு மேட்ச்சுக்கு போவாங்க. அவனுங்க வந்து இவங்களை எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவானுங்க. அப்போது இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழல்லாம் ஆரம்பிக்கும்னு பாருங்களேன். அப்போது ஒரு நேரடியாக சண்டை போட முடியாது. அப்போ இந்த ஃபுட்பாலில் இவங்களை நிற்க வைக்கிற ஃபார்மேஷனில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். அது ஒரு அருமையான ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை பயன்படுத்தி அந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. அடுத்த ஒரு மேட்ச் நடக்கிற ஜெயிச்சிருவாங்க. அன்னைக்கு எதாச்சியாக நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு நேஷ்னல் ஃபுட்பால் லீக் NFL அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த பொசிஷனை இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுறாங்க. 1930களில் நடந்தது. எதாச்சியாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இதெல்லாம் அந்த கதையில் சொல்லுவாங்க. இது இது உண்மையாக நடந்த கதை இல்லையா? ஸோ இதெல்லாமே சொல்லுவாங்க. அப்படி இவங்களுடைய வெற்றி துவங்குங்க. தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி மேலே வெற்றி அடிச்சு தள்ளிடுவாங்க. எல்லோரும் இவங்க என்னடா ஒரு அனாதை பசங்க இவனுக்கு ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டானுன்னு பார்த்தா நாடே திருப்பி பேசுகிற அளவுக்கு இது கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு. அந்த லோக்கல் ப்ரெஸ்ஸுக்காரர் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். பேப்பரில் நிறைய பப்ளிஷ் பண்ணி அப்படியே ஹெல்ப் பண்ணுவார். இவனுங்களை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது அந்த முரட்டுத்தனமான ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்ல, அவனுக்கு வந்து இந்த விளையாடுற 19 வயசுக்கு உள்ளே விளையாடுற கேட்டகிரியை விட அவனுக்கு 19 வயசுக்கு மேலே இவங்க ஏமாற்றி இத்தனை மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க, இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து காட்டுவாங்க. இங்கே ஒரு கேஸ் நடக்கும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அந்த கேஸுக்கு ஹியரிங் போவாங்க. அந்த ஹியரிங் போகும்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் உன்னோடதான்னு கேட்டால் இல்லை அப்படிம்பா. உண்மை சொல்லு, இது யாரோடதுன்னு. இது எங்கள் அண்ணனோடது, எங்கள் அண்ணனோட பேரும் அதுதான், என் பேரும் அதுதான். ஆனால் இதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த ஆளுக்கு இந்த ரகசியம் தெரியாது. என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் இதுக்கு வந்தது எனக்கு 19 வயசுக்கு உள்ளே தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ரூவ் பண்ணினாலுமே அந்த வழக்கை விசாரிக்கிறாரில் ஒரு ஆள், அந்த ஆளுடைய சொந்தக்காரங்கிட்ட ஒரு டீம் இருக்கும். இவங்க உள்ளே வந்தால் அந்த டீம் உள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இவங்களுக்கு எதிர்க்காக தீர்ப்பு கொடுத்துருவான். இல்லை நீ ஏமாத்துற, இதெல்லாம் கேட்க முடியாதையா, நீங்கள் எல்லாம் டிஸ்குவாலிஃபைடியா அப்படின்னு. ஆனால் இந்த பத்திரிக்கைக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, த்ரூ பிரசிடென்ட். அன்றைக்கெல்லாம் எப்படி ஈஸியாக பிரசிடென்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பாருங்க. த்ரூ பிரசிடென்ட்டு இந்த கமிட்டிக்காரனை கொடுத்து இது பண்ணிடுவாங்க. நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்திட்டு இருக்காங்க அவங்க, அவனெல்லாம் இன்னும் சொந்த தேவைக்காக அவனுங்களை வந்து இது நீக்கிறைய நீ, அதெல்லாம் கூடாது, அவன் உள்ளே வரணும் அப்படின்றவர் பிரசிடென்ட்டு. வேறு வழியே இல்லாமல் அவங்கள உள்ளே சேர்த்துவாங்க. இப்படி கடைசி அந்த ஸ்டேட் சாம்பியனை ஜெயிக்கிறதுக்கு போவாங்க. ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கதையோட முடிவுங்க. ஸோ இது வந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு இந்த வார்டன் ஒரு ஆள் இருந்தால், அந்த முரட்டுத்தனமாக பசங்களெல்லாம் பிடிச்சி அடிப்பான ஒரு வார்டன், அந்த ஆளுக்கு ஒன்று நடக்கும். நடந்த மாதிரி அதில் ஒன்று காமிப்பாங்க. உண்மை நிகழ்வு அது கிடையாது, வேற ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஆள் இறந்துருவார், தண்ணியில் மூழ்கி இறந்துருவார். படத்தில் அதை காட்ட மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு பாருங்களேன். ஸோ அந்த கோச் வந்து கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். இந்த கடைசியாக அந்த ஸ்டேட் மேட்ச்சை ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையாங்கிறது தான் கதை. இதோட கதை முடியுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை. 1.5 மணி நேரம், ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் பக்கம் இருக்கிற கதைன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக போர் அடிக்காது. நீங்கள் 2 தடவை 3 தடவை பார்த்தாலும் பார்க்கலாம். கதையை வந்து ரொம்ப அழகாக அப்படி எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப அட்டகாசமான ஒரு கதை, 12 மைட்டி ஆர்ஃபன்ஸ்னு. இது நிஜமாக நடந்த கதை. அதனால படம் முடியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய 12 பசங்களும் ஃப்யூச்சரில் என்ன ஆனாங்கன்னு காமிப்பாங்க. 12 பேருமே சொல்லி வச்ச மாதிரி, ஆக்சுவலாக
அதில் ஒரு பையனுக்கு காலை உடச்சிருவான். யாருன்னா ஒரு கோச் வந்து இந்த ஆகாத ஒரு கோச்சுன்னு சொன்னேன்ல, அவன் வேணுக்குன்னு அவன் டீம் ஆளை வச்சு இப்படி மோதி காலை உடச்சி விட்ருவானுங்க. ஸோ அந்த பையன் மட்டும் கேம் விளாட மாட்டான். 12 பேர்த்தில் விளாடாமல் 11 பேர் தான் விளாடுவாங்க. இந்த 12 பேருமே ஃப்யூச்சரில் என்ன ஆனாங்க அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ அவர்கள் சாதித்தார்களா இல்லையா, நிஜ வாழ்க்கையில் சாதித்தார்களா இல்லையா அப்படிங்கிறதையும் அதில் காமிப்பாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும். ஸோ 12 மைட்டி ஆர்ஃபன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு படம். அதாவது ஒரு என்னை காப்பாற்றுறதுக்கு யாராவது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைக்கு ஏதோ கடவுளே மனித ரூபத்தில் வந்த மாதிரி அந்த கோச் வருவார். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இருப்பார். அந்த டாக்டர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி அந்த பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி ஒரு மாற்றத்தில் அதுவும் அந்த வளர்ச்சியில் கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தடைகளும் நிறைய வரும். அந்த தடைகள் எப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் தெய்வாதீனமாக நடக்கிற மாதிரி நடக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி போய் அந்த பசங்க என்ன ஆகிறாங்க, அந்த மேட்ச் ஜெயிச்சாங்களா, அதுக்கு பிறகு அந்த பசங்க என்ன ஆனாங்க, பெரிய பசங்களானதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு கதை. ஸோ இட் இஸ் அ மஸ்ட் வாட்சுங்க 12 மைட்டி ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா இது நீங்கள் மஸ்ட் வாட்ச். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு படம். நமக்கே ஒரு செகண்ட் ஊக்கம் வந்த மாதிரி ஆயிரும் அந்த படம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது. யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான ஃபிலிம் ரிவ்யூ. வேறு ஏதாவது ஃபிலிம் ரிவ்யூஸ் பார்க்கணும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். யா ஸோ அடுத்து வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நடப்பேன்.